சாயிரம். மற்றவர்களை பார்த்தோ அல்லது சில சூழ்நிலைகளை பார்த்தோ மனம் உடையவே வேண்டாம். நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும், ஏதாவது ஒரு ரூபத்தில் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நமக்கானது நிச்சயமாக நம்மிடமே வந்து சேரும், நிச்சயமாக. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம் சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, இன்று மங்களகரமான மங்கள நாளில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும், நிச்சயமாக. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உன்னிடம் இருப்பது அனைத்துமே இறைவன் கொடுத்த வரம் என்பதை தீர்க்கமாக நம்பு. கொடுத்தவனே உனக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது வராததையும் உனக்கு கிடைக்காததையும் நினைத்து நினைத்து எதற்காக மனம் வருந்திக் கொண்டே இருக்கிறாய்? வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வது உன்னுடைய முதல் கடமை. உனக்கு கிடைத்திருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்வது உன்னுடைய இரண்டாவது கடமை. இல்லாததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டோ வேதனைப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவுமே உனக்கு கிடைக்கப் போவதும் இல்லை, எதுவுமே உனக்கு நிகழப்போவதும் இல்லை. கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக வாழ் என் பிள்ளையே. எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும், சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலுமே வாழ்வை கடந்து செல்லவே முடியாது. இதுதான் வாழ்வின் ரகசியம். இழப்புகள் வலிகளை மட்டும் தருவதில்லை என் பிரியமே, மீதமுள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் தருகிறது அந்த இழப்புகள். பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் என்பது ஒருபோதும் சாத்தியமே கிடையாது. வேண்டியது எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக கற்க பழகிக்கொள். சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போவது என்பது, துவண்டு விடுவது என்பது உன்னை நீயே அவமானப்படுத்துவதற்கு சமம். எது வந்தாலும் துவண்டு விடாமல் இரு என் பிரியமே. எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக அதில் நீ நல்ல தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். தெளிவாக செய்யப்படாத காரியங்கள் அனைத்தும் வலுவாக இருப்பதே இல்லை. வலுவாக இருப்பதுதான் வெற்றியடையும். முழுவதுமாக முடிக்க முடியாமல் போனாலும் கூட பரவாயில்லை என் பிரியமே. ஆனால் முயன்று பார்க்க மட்டும் ஒருபோதும் தயங்கி தயங்கி நிற்காதே. உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டு, சாதித்து காட்டு. எதிர்ப்புகள் வந்தாலும் கூட அடங்கி விடாதே, எதிர்த்து நிற்க கற்றுக்கொள். தயக்கமும் முயற்சியின்மையும் தான் உன்னுடைய பெரும்பாலான தோல்விகளின் முக்கிய காரணமாகவே இருக்கிறது. அதுதான் முக்கியமான காரணமாகவும் இருக்கிறது. எது ஒன்றையும் தவற விட்டுவிட்டு பிறகு வருந்துவதால் எந்த பயனும் இல்லை என் பிரியமே. நீ தவறவிட்ட எது ஒன்றையும் திரும்ப பெறவே முடியாது. அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. உன்னுடைய வாழ்வை எந்த நிலையிலிருந்தும் உன்னால் நிச்சயமாக மீட்டு எடுத்துவிட முடியும். எதை இழந்தாய், எவ்வளவு இழந்தாய் என்பது ஒரு பொருட்டே அல்ல என் பிரியமே. அது ஒரு பொருட்டே கிடையாது. அந்த இழப்பிலிருந்து நீ எதை கற்றுக்கொண்டாய் என்பதுதான் மிக மிக முக்கியம். வெற்றி பெற வேண்டும் என பலரும் நினைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர்தான் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். அதற்காகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை நீ தயார்படுத்தாமல் இங்கு எந்த மாற்றமும் நிகழாது. முதலில் உன்னை மாற்ற கற்றுக்கொள். பிறகு எல்லாமே உனக்கு சாதகமாகவே மாறும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திறமை மட்டும் இருந்துவிட்டால் போதாது என் பிரியமே. திறமை மட்டும் இருந்துவிட்டால் போதவே போதாது. கடின உழைப்பு, விடாமுயற்சி, வெற்றி பெறுவோம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை, இது இருந்துவிட்டால் அனைத்தும் உனக்கு சாத்தியமே, அனைத்தும் உனக்கு சாத்தியமே.
வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால், அதிகமாக சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால், நீ அதீய புத்திசாலியாக இருக்கிறாய் என்று நினைத்துக்கொள். திறமைசாலியாக மாற கற்றுக்கொள். திறமைசாலியாக மாறவும் கற்றுக்கொள். ஏனென்றால் இறைவன் அனைவரையும் சோதிப்பது கிடையாது. உன்னைப் போல் சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே இறைவன் அதிகமாக, மிக மிக அதிகமாகவே சோதனைக்கு ஆளாக்குகிறார். சாத்தியமில்லாத செயலாக இருந்தாலும் கூட முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று மட்டும் எப்பொழுதும் ஒதுங்கி விடாதே. முடியாது என்று நீ சொல்லும் அனைத்தையும் யாரோ ஒருவர் முடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். முயற்சியும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே என் பிரியமே. வெற்றி என்பது உன்னுடைய நிழல் போலத்தான். அது எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறது. ஆனால் முயற்சி என்னும் வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும் போது மட்டும்தான் அது உன் கண்களுக்கு தெரியும். எனவே எதிர்ப்புகள் வந்தால் அடங்கி விடாதே, எதிர்த்து நிற்க கற்றுக்கொள். உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறந்து விடாதே. எந்த சூழல் வந்தாலும், எந்த நிகழ்வுகள் உன்னை சுற்றி நடந்தாலும் பதற்றப்படாமல் இரு. மனதை பக்குவமாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றமில்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என்பதை புரிந்து கொள். சிந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையை கடந்து செல்ல மற்றவர்களின் ஆலோசனைகள் தேவைப்படுவதில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கையில் என்றும் தோல்வியே இல்லை என்பதை புரிந்து கொள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு அனுபவம். தோல்விகளை தோற்கடிக்க அனுபவமே சிறந்த ஆயுதம் என்றியமே. தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ள கற்றுக்கொள். உன்னுடைய தன்னம்பிக்கை தானாகவே உனக்கு வளரும். வேறு வழியே இல்லை என்னும் பொழுது வரும் தைரியத்திற்கு, அந்த தைரியத்திற்கு எப்பொழுதுமே பலம் அதிகம் என்றியமே. உடைந்த நேரங்களை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை விட, வருந்துவதை விட உடைந்ததை சரி செய்ய நகர்வதுதான் புத்திசாலித்தனம் என்றியமே. வேதனைப்பட்டு கொண்டும் கலங்கிக் கொண்டும் கண்ணீர் சிந்திக்கொண்டும் நின்று கொண்டே இருந்தால் எதையுமே உன்னால் சரிவர செய்யவே முடியாது. இதுதான் மிக மிக அவசியம். தெளிவான மனநிலையோடு இரு. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும், நிகழும். உன்னுடைய சுவாசத்தை கவனிக்க கற்றுக்கொள். அது எப்பொழுதுமே நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும்படி உன்னுடைய மனதை மாற்றியமைத்துக்கொள். நம்பிக்கையோடு என்னால் முடியும், என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இரு. வெற்றிகள் வந்து உன் கதவை தட்டும். எதை இழந்தாலும் கூட மனம் தளராமல் இரு. இன்னும் உனக்கான எதிர்காலம் இருக்கிறது. உன் நம்பிக்கையை நீ இழக்காதவரை. எதிர்மறையான சூழல்களையும் உன்னால் நேர்மறையாக சந்தித்து எதிர்கொள்ள முடிந்தால், அப்படி நீ மாற்றி அமைத்தால் உன் வாழ்வை நீ வென்று காட்டலாம் மிக பிரம்மாண்டமாக. சில நேரங்களில் உன்னுடைய மனம் உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து விலகி செல்லும். அதை பழைய நிலைக்கு திருப்ப வேண்டியது உன்னுடைய அடிப்படை கடமை என்பதை உணர்ந்து செயல்படு. நீ செய்யும் செயலில் முழு கவனத்தை செலுத்தினால் அடுத்தவர்களை குறை சொல்ல நேரமும் இருக்காது, மனமும் விரும்பாது. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள கற்றுக்கொள். சேமிக்க கற்றுக்கொள். சேமிப்பு இல்லை என்றால் எவ்வளவு உழைத்தாலும் அது வீணானதுதான் என்றியமே. அழகை பற்றி கனவு காண்பதை நிறுத்திவிடு. கடமையை பற்றி கனவு காண கற்றுக்கொள். அது உன்னுடைய வாழ்வையே அழகாக மாற்றிவிடும். ஆம் என் பிரியமே, எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பும் எப்பொழுதும் மண்டியிடுவதே இல்லை, அடிபணிந்து போவதும் இல்லை.
அவ்வளவு ஏன்? உன்னையே பற்றி சில நேரங்களில் நீயே தவறாக எண்ணிக்கொண்டு நாம் இதை சாதிப்போமா, நடக்குமா நடக்காதா, நம் வாழ்க்கையில் மாற்றம் வருமா வராதா, நம் வாழ்க்கையில் எல்லாம் இதுவெல்லாம் நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் நீயே உன்னை தவறாக பேசிக்கொண்டும் தான் இருக்கிறாய். இந்த உலகமே உன்னை இழிவாக பேசினால் என்ன? ஏன் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் நீ எல்லாம் முன்னேறப் போகிறாயா என்று ஏளனமாக பேசினால்தான் என்ன? எதுவானாலும் நான் உனக்கு உயிர் கொடுத்து, உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து, உனக்கு இயக்க வேண்டியதை இயக்கி, உனக்கு மறைக்க வேண்டியதை மறைத்து, உன்னிடம் பெற வேண்டியதை பெற்று, உனக்கு கொடுக்க வேண்டியதை உனக்கு கொடுத்து, இப்படி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீயே புரிந்து கொள்ளாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ தெரிந்தோ தெரியாமலோ பல நன்மைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறாய். நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், உன் வாழ்வு இப்படித்தான் இருக்கும், நீ இப்படி இருந்தால்தான் வாழ்வு உனக்கு பொக்கிஷமாக இருக்கும் என்பது உன்னை படைத்தவன் முடிவு செய்ததுதான். ஏற்கனவே முடிவு செய்ததுதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ நினைப்பதாலோ வருந்துவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை, மாற்றப்போவதும் இல்லை. முடிவு செய்யப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக அந்த இறைவனே இருக்கும் பொழுது எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை பற்றி நீயே உணராத போது, உன்னை பற்றி நீயே புரிந்து கொள்ளாத போது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று நீ நினைக்கிறாய்? சில காரியங்கள் நீ செய்ய வேண்டும், இந்த காரியங்களை நீ செய்தால்தான் அது நல்ல விதமாக நடக்கும், இந்த காரியங்களை நீ மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று உன்னை படைத்தவனுக்கு மிக நன்றாகவே தெரிந்ததால்தான் அந்த காரியம், அந்த நிகழ்வுகள் உன்னை தேடி வருகிறது என்பதை புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு நீ உன் வாழ்வில் வளர்வாய். என் மீது உனக்கு என்னதான் கோபம்? முதலாக நான் உன்னை பிடித்து இழுத்து என்னை வெளிப்படுத்திய போது நிறைய கொடுப்பதைப் போல இருந்தது. இப்போது உன்னை அழைத்தும் உன்னிடம் இருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டதாக நீ பதற்றப்படுகிறாய். நான் பறிக்காவிட்டாலும் வேறு யாராவது அதை வாங்கி கொண்டிருப்பார்கள். நான் உன்னிடம் வாங்கியதால்தான் உன் வாழ்நாள் முழுவதும் அதை போல் பல மடங்கு திருப்பிக் கொடுப்பேன் என்பதுதான் உண்மை. கர்ம வினையாக அதை வேறு வழியில் அதை நீ இழந்திருந்தால் திரும்பி வருமா என்று சற்று சிந்தித்துப்பார். இன்றைக்கு நீ அனுபவிக்கும் கஷ்டம் அனைத்தும் உனது கர்ம பலன்கள் என்பதை தெரிந்து கொள். அப்படி இருந்தாலும் இன்பம் வருகிறதே எப்படி என்றுதானே உன்னுடைய சிந்தனையாக இருக்கிறது. துன்பத்திலும் நீ அனுபவிக்கும் அத்தனை இன்பங்களும் எனது அருளால் வந்தவைதான் என்பதை உணர்ந்து கொள். நீ அமைதியாக இரு. என்னுடைய நாம ஸ்மரணத்தை சதா உச்சரித்து கொண்டே இரு. உனக்கு தேவையானதை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். இறுதி வரை உன்னருகில் இருந்து உனக்கு துணையாக உன் அப்பா இருப்பேன். அறிவாளியாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை விட அறியாமல் மற்றவர்களை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பதே ரொம்ப முக்கியம் குழந்தையே. வெற்றி என்ற ஒன்று தள்ளி போகலாம், ஆனால் தப்பாமல் கிடைத்துவிடும். ஆனால் நீ செய்யும் முயற்சியோ, நீ எடுத்து வைக்கும் முயற்சியோ எப்பொழுதும் வீண் போகவே போகாது. உன் முயற்சிக்கான பலனை நிச்சயமாக நீ அடைந்தே தீருவாய். வாழ்க்கையை ஒவ்வொரு விஷயத்திலும் நீ கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய். புத்தகங்களை படித்து கற்றுக்கொள்பவதை விட மனிதர்கள்தான் வாழ்க்கையை மிக அதிகமாகவே கற்றுக் கொடுக்கிறார்கள். நீ உன் வாழ்வில் பலவிதமான மனிதர்களை சந்தித்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு அறிவுரையையும் சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீயும் கற்றுக்கொண்டே இருக்கிறாய். நாம் சொல்ல துடிப்பது எல்லாம்
உன்னை சுற்றி இருக்கும் அனைவருக்குமே புரியும். ஆனால் நீ யாருக்காக சொல்கிறாயோ அவர்களுக்கு மட்டும் புரியாமல் இருப்பது விதி அல்ல குழந்தையே. அது அவர்கள் செய்த சதிதான். நீ சொல்வதை கேட்க முடியாது, கேட்கக்கூடாது என்ற ஆவலோடு அவர்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நினைத்து வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நாம் பிறருக்கு சொல்லுவது, பிறருக்கு செய்வது வேறு ஒருவர் மூலமாக திரும்பி நமக்கே வந்துதான் தீரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, வேறு ஒருவர் மூலமாக நமக்கு திரும்ப வந்தே தீரும். தன்னை பற்றி அதிகமாக அறிந்து கொண்டவன் ஆசைப்பட மாட்டான். இந்த உலகத்தை பற்றி மிக அதிகமாக அறிந்து கொண்டவன் கோபமே படமாட்டான். இந்த இரண்டையும் உணர்ந்து கொண்டவன் வாழ்க்கையில் துன்பம் என்பதை சந்திக்கவே மாட்டான். என் அன்பு பிள்ளையே, எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் தான் உன்னிலேயே இருந்து கொண்டிருக்கிறேனே, பிறகு என்ன பயம் உனக்குள்? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். நாளை வியாழன் முதல் உன்னை விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. உன்னோடு உன் சாயிநாதர் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். அந்த நேரமும் உன்னை தேடி நிச்சயமாக வரும். கலங்காமல் இரு குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் உன் சாயி தேவா உன்னை கைவிடவே மாட்டேன். எப்பொழுதுமே நீ எதிர்மறையாகத்தான் முதலில் சிந்தனையை செய்கிறாய். நான் உனக்கு அறிவுரை கூறினாலும் கூறாவிட்டாலும், நீ அதை கேட்காலும் கேட்காமல் விட்டாலும் உன்னுடைய ஆழ் மனதில் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பிள்ளையே. அதை உனக்கான எதிர்மறை எண்ணம் என்று சொல்லுவதை விட வாழ்க்கை மீதுள்ள உனக்கான பயம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இத்தனை நிறைவான வாழ்ந்த வாழ்க்கையில் அத்தனை நிறைவான வெற்றியை நீ கண்டதே இல்லை. அதனால்தான் இந்த வாழ்க்கையை பற்றின பயம் உன் மனதில் நிரம்பி இருக்கிறது. என்னாகுமோ ஏதாகுமோ என்று ஒருவித பதற்றமோடே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உன் மனதில் எப்பொழுதும் எதிர்மறை சிந்தனைகளும் எண்ணங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் இதுவரை கண்டது எல்லாம் தோல்விகளும் இழப்புகளுமேதான். அதன் தாக்கத்தின் பொருட்டேதான் நீ எந்த ஒரு வேலையை செய்தாலும், எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் உன் மனதில் ஒரு விதமான தயக்கமும் பயமும் குடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் குழந்தையே, இனி அந்த பயம் என் பிள்ளைக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் கஷ்டகாலம் முடியப் போகிறது. நாளை வியாழன் முதல் உன்னை விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே உன் வாழ்வு இனிமையானதாக மாறிவிடும். எதிர்பார்த்து பின் அது கிடைக்காமல் போனால் அந்த ஏமாற்றம்தான் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் வேதனைப்படுகிறது. நீயும் வேதனைப்பட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்பட வைக்கிறாய். எனவே அதிகமாக மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்காதே. எதிர்பார்த்துவிட்டு பின் ஏமாந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, எந்த உறவு உன்னை அதிகமாக வெறுத்து ஒதுக்கியதோ அந்த உறவே மனம் திருந்தி நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரவழைப்பேன் உன் சாயி தேவா. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பது உன் மனதில் எப்பொழுதும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையாகவே இருக்க வேண்டும். நல்லதை நினைத்தால் நல்லது நிச்சயமாக நடக்கும் என்பதை முழு மனதாக ஏற்றுக்கொள். சாயிநாதா, நீங்கள் தினமும் சொல்லும் வாக்குகளும் வார்த்தைகளும் கேட்க ஆறுதலாகத்தான் இருக்கிறது அப்பா. ஆனால் சாயிநாதா, என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் இதுவரை நிகழ்ந்ததே இல்லை என்று நீ நினைக்கிறாயா? கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், உனக்கு வேண்டியதை தருவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன்.
அது நிச்சயம் தப்பாது. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை என் பிள்ளையே, நிச்சயமான உண்மையான வார்த்தைகள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என் வாக்குப்படிதான் எல்லாம் சுபமாகவும் நலமாகவும் நடக்கும் உன் வாழ்வில் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏற்கனவே உனக்கு நான் கொடுத்த வாக்கின்படி உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் செய்து முடிக்கப் போகிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை, நல்லதை நிகழ்த்தி உனக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன் உன் சாயிதேவா. பிள்ளையே, உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சாயிதேவா, என்னுடைய சுகபோக வாழ்வு ஒரு மேகத்தை போல கலைந்து விட்டது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்தே விட்டது. மனதில் 1000 குழப்பங்கள் நிலை கொண்டிருப்பதால் இரவில் தூக்கம் கூட வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கனவாகவே போய்விட்டது. நன்மைக்காக நான் காத்திருந்து பொறுமைதான் இழந்து விட்டேன். ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாகவே என்னிடம் வந்து சேர்ந்தது. நான் முழுமையாக நம்பியவர்களெல்லாம் எனக்கு துரோகத்தை தான் இழைத்தார்கள். அழகான வாழ்க்கையை தான் நான் கேட்டேன். ஆனால் எனக்கு மிஞ்சியதோ கண்ணீர் துளிகள்தான். இப்படித்தான் நீயும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், குமுறிக் கொண்டு இருக்கிறாய். மனதில் ஒரு அமைதி இல்லாமல் வாழ்க்கையே என்னாகுமோ ஏதாகுமோ என்று குழப்பத்திலேயே மனம் பதறிக் கொண்டிருக்கிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பதறுகிறாய்? என்மேல் உன்னுடைய முழு நம்பிக்கையையும் வைத்துவிடு. நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இருக்கும் ஏக்கங்கள் சில விஷயம் கூட நம் கண்முன் நடக்கும் பொழுது நமக்கும் இதே போல் நல்ல விஷயங்கள் நம் வாழ்விலும் நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடே நடக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய். அவை அனைத்தும் அந்த ஏக்கங்களோடே இருக்கவே வேண்டாம். பொறுமையும் தன்னம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தைரியம். அதை எப்பொழுதும் தொலைத்து விடாதே என் பிள்ளையே. பொறுமையாக காத்திரு, நம்பிக்கையாக காத்திரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். எப்பொழுதுமே எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து தைரியமாக போராட கற்றுக்கொள். தன்னம்பிக்கையும் பொறுமையுமே உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும். ஆனால் என் குழந்தையே, நீ எதை செய்தாலும் எதை செய்திருந்தாலும் அதை உணரும் தருணத்தில் நீ அனைத்தையும் மன்னித்து உன்னை நிச்சயமாக உன் சாயப்பா ஆசிர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லை என்றால் உன் வாழ்க்கையே மிக கவலைக்கிடமாக ஆகிவிடும். எப்பொழுதுமே சகித்து கொள்ள பழகிக்கொள். இந்த ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னுடைய நாமஸ்மரணத்தை தினமும் சொல்லிக்கொண்டே இரு, உச்சரித்து கொண்டே இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். உன் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன்னை சுகமாக வாழ வைப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு. என் பொறுப்பை நான் நன்றாக உணர்வேன். உன் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ, நீ மகிழ்ச்சியாக இருக்க என்னென்ன வழிவகை செய்ய வேண்டுமோ அதை பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் சாயிநாதா. நம்பிக்கையோடு இரு. இந்த ஒன்றே மட்டும் போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை எட்டியே விடலாம். இதை கேட்கும் இந்த நொடியே உன் கைகளில் உனக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்க உன் சாயிநாதா தயாராகிவிட்டேன் என்பதை புரிந்து கொள். நினைத்தது ஏங்கி தவிக்கிறது, எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எல்லாம் உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் எடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும், நிச்சயமாக நிகழும். உன்னிடம் அதை சேர்க்க வேண்டியது உன் சாயப்பாவின் கடமைதான். என் அன்பு பிள்ளையே, நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு நடக்கும். இனி உன் வாழ்க்கை சுகமாகதாக மாறப்போகிறது. உன் மனம் குளிரும் அளவிற்கு மங்கள செய்தி கூடிய விரைவில் உன்னை தேடி வரும். கேட்ட நொடியே மகிழ்ந்து நிற்பாய். நிச்சயம் என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றியும் சொல்லத்தான் போகிறாய்.
உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியது என்ன, வேண்டாதது என்ன என்பதை தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்படுத்துவீர்கள். நீ நினைத்தபடியே எண்ணியபடியே உன் வாழ்வும் ஆனந்தமயமாய் மாறும். என்னுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த நாள் அல்ல, எந்த நாளும் நீ நினைத்தது நிறைவேறி மகிழ்ச்சியான நாளாக அமைய உன் சாயப்பாவின் அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு என் கண்மணியே. உன்னால் எல்லாமே முடியும். உன்னால் முடியாதது என்று எதுவுமே இங்கு இல்லை. உனக்கு சோதனையை கொடுக்கும் இறைவன் கூட நீ அதை தாண்டி வருவாயா, எதிர்கொள்வாயா, வென்று விடுவாயா என்று யோசித்துதான் அதை கொடுப்பார். யாரால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமோ, யாரால் அதிலிருந்து மீண்டு எழ வர முடியுமோ அவர்களுக்குத்தான் சோதனையை இறைவனே கொடுப்பார். உன்னால் தாங்க முடியாத கஷ்டங்களையும் வேதனைகளையும், உன்னால் தாண்டி வர முடியாத போராட்டங்களையும் இறைவன் தருவதே இல்லை. இறைவனுக்கே தெரியும் உன்னுடைய வலிமை என்னவென்று. ஆனால் நீதான் எதுவுமே என்னால் முடியாது, நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று தத்தளித்து கொண்டிருக்கிறாய். இருக்கும் வரை, வாழும் வரை கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. வாழும் வரை வெற்றியை நம்பசம் ஆக்கிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். நான் எப்பொழுதுமே உனக்கு கூறுவது போல, நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலை, நீ கடந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமை உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கவும் முடியாது, இருந்துவிடவும் முடியாது. இந்த மனித வாழ்க்கையில் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு முறை நடந்த நிகழ்வுகள் மீண்டும் மறுமுறை நடக்க வாய்ப்பே குறைவுதான். போனது போனதுதான், கடந்து போனது போனதாகவே தான் இருக்கும். அப்படித்தான் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் நீ ஒரு முறை கடந்துவிட்டால், ஒரு முறை நம்பிக்கையோடு தாண்டிவிட்டால், உன் வாழ்க்கையில் மீண்டும் அந்த கஷ்டமும் வேதனையும் உன்னை நெருங்காது. நெருங்கும்படி நான் உன்னை விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய நிலைமையை இந்த ஒரு முறை மட்டுமே நீ கடந்து போகப் போகிறாய். எனவே அதற்குள் மனதை போட்டு வருத்தி கொண்டு, நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, நான் மட்டுமே கண்ணீரோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்ற நினைப்பை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன்னைப்போல் கஷ்டப்படுபவர்கள், வேதனைப்படுபவர்கள் இந்த உலகத்தில் மிக அதிகமாகவே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்றால், இப்பொழுது உன் சோதனைகளை நீ தாண்டி கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கான மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். இனி வரும் நாட்களில் இப்படியாப்பட்ட சோதனைகளை நீ கடக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஒரு முறைதான் வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்துவிட்டாயே, பின் எப்படி உன்னால் கடக்க முடியும்? இதுவே நிரந்தரமல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மாறிக்கொண்டே இருக்கும் அனைத்துமே, மாற்றம் ஒன்றே மாறாதது. உன் கஷ்டங்களை நடு பகுதி வரை தாண்டிவிட்டாய். இன்னும் கொஞ்ச தூரம்தான், கொஞ்ச காலம்தான். எல்லாமே உனக்கு சாதகமாக அமையும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கும். இந்த சமயத்தில் மனதை போட்டு வருத்தி கொண்டு, குழப்பிக்கொண்டும், வேதனைப்படுத்தி கொண்டும், அடுத்து என்ன செய்வது என்ற சிந்தனையே இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருப்பதாலும் எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. உன்னுடைய சுமையை இறக்கி வைப்பதற்கு இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் இருக்கிறது, கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நீயே உன் வாழ்க்கையில் அவசரப்பட்டு விடாதே. வாழ்க்கை ஒரு முறைதான். எத்தனை துன்பங்களை நீ சந்தித்தாலும் நீயும் பாக்கியசாலிதான். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா?
சோதனைகளை அனுபவிப்பவன்தான் பாக்கியசாலி. இறைவனின் முழு கருணையான பார்வை எப்பொழுதுமே பாக்கியசாலி மீதுதான் இருக்கும். சோதனைகளை தைரியமாக எதிர்கொள்கிறவன் மீதுதான் இருக்கும். எப்பொழுதுமே இறைவனின் துணை முழுவதுமாக அவர்களிடம்தான் இருக்கும். அப்படியென்றால் நீ பாக்கியசாலிதானே?